மீரா மேடம், நம்ம வந்து ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷஸ் நிறைய ருசியில பார்த்துருக்கோம் இல்லையா? இன்னைக்கு என்ன மாதிரியான டிஷ் பார்க்க போறோம்? இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஃப்ரூட் டிப் பார்க்கலாம். ஓகே, நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. நம்ம வந்து கிட்ஸ் ஃபேவரட் சாக்லேட் வெர்ஷன் பார்க்கலாம். ஓகே ஓகே. ஸோ நாட் ஒன்லி கிட்ஸ் ஃபேவரட் நினைக்கிறேன், எல்லாருக்குமே சாக்லேட் ஃப்ளேவர் வந்து ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? ஆமா. ஸோ ஐ திங்க் எவ்வளோ பெரியவங்களானாலும் அவங்களுக்குள்ள அந்த ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். நிச்சயமா. அதுல வந்து ஐ திங்க் இந்த மாதிரி விஷயங்களும் வந்து அதுல அடங்கும்னு சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே இந்த சாக்லேட் ஃப்ளேவர்ங்கிறது ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? ஹிடன் ஃபேண்டசி. எஸ், ஆமா. அண்ட் இது வந்து ஐ திங்க் எப்பவாச்சும் இந்த மாதிரி வித்தியாசமா அந்த சாக்லேட் ஃப்ளேவர் வந்து ஒரு ஐஸ்கிரீம்லயோ இல்லை ஒரு மில்க் ஷேக்லயோ இல்லை ஒரு நம்ம வந்து காஃபில கூட இப்போ அந்த மாதிரி எல்லாம் வரும்போது ஐ திங்க் ரொம்ப ரேரா தான் சாப்பிட முடியும், வெளியே போய் தான் சாப்பிட முடியும். ஸோ வீட்லயே நம்ம இந்த ஃப்ளேவர் கொண்டு வரலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஐ திங்க் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிச்சயமா இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி சிம்பிள். சம்டைம் தீஸ் டேஸ் நம்ம மால்க்கெல்லாம் கூட்டின்னு போறோம்னா அந்த சாக்லேட் ஃபவுண்டன் அதெல்லாம் இருக்கு இல்லையா? தே ரன் டு தட் கவுண்டர். வீட்லயே நம்ம இன்னும் அப்படைசிங்கா பண்ணி மேக் தம் ஈட் மோர் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட வைக்கலாம். சப்போஸ் 4 குழந்தைங்க வராங்க படிக்கிறதுக்கு, லைக் அவங்க நடுவுல ஒரு கவுண்டர்ல வச்சேன்னா they will feel happy. படிக்க மாட்டாங்க, சாப்பிடவே போவாங்க. ஓகே, சோ இதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் வேணும்? ஓகே, வெரி சிம்பிள். நல்ல பேக்கிங் சாக்லேட் பார்ஸ் விற்கிறது சூப்பர் மார்க்கெட்ல. அப்படி இல்லைனாலும் ஈட்டிங் நம்ம சாப்பிட்ற சாக்லேட் பாரும் எடுத்துக்கலாம். ஓகே, டோட்டலி சாக்லேட்டா இருக்கணும் அது. ஆமா, நான் வந்து எடுத்தது டார்க் சாக்லேட். யூ கேன் யூஸ் ஒயிட் சாக்லேட் ஆல்சோ. ஓகே, கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க், பால், நட்டு, வெனிலா எசன்ஸ். ஸோ என்ன நட் நம்ம எடுத்திருக்கோம்? நான் வந்து பிகான்ஸ் எடுத்திருக்கேன். வால்நட்ஸ் நல்லா சூட் ஆகும். ஸோ எதுவாக இருந்தாலும் நல்ல பொடி பொடியா நம்ம வந்து சாப் பண்ணிக்கணும் இல்லையா? ஓகே, ஸோ நம்ம வந்து டார்க் சாக்லேட் எடுத்திருக்கோம். தேவைப்பட்டா ஒயிட் சாக்லேட்டும் எடுத்துக்கலாம். பட் எனிவே அந்த சாக்லேட் அப்படின்னு சொன்னது நமக்கு அந்த டார்க் கலர் தான். ஸோ அதுதான் சாக்லேட் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். ஸோ ஐ திங்க் அதுதான் எல்லாருக்கோட ஃபேவரட்டும் கூட. ஸோ அதனால டார்க் சாக்லேட் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க், கொஞ்சம் பால், அதுக்கப்புறம் டூத் பிக் அண்ட் நட்ஸ். நம்ம வந்து பிகான்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதை நல்லா ரொம்ப பொடியாக சாப் பண்ணி எடுத்திருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் வெனிலா எசன்ஸ் அந்த ஃப்ளேவருக்காக. ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ ஐ திங்க் இது வந்து ஃப்ரூட் டிப் அப்படின்னு சொல்லும்போது இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சாஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆமாம், கரெக்ட். இது வந்து இதுதான் டிப்பு பண்ண போகிறோம். ஃப்ரூட்டை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கேன். ஐ ஷோ யூ ஹவ். ஓகே, ஃபைனலாக அது நடுவில் இந்த போலை வச்சுட்டு நம்ம ஒரு டூத் பிக் வச்சு யூ கேன் டிப் பண்ணி. ஓகே, ஸோ தனியாக வந்து ஒவ்வொரு விதமான ஃப்ரூட்டையும் வந்து கட் பண்ணி ஒரு பெரிய பிளாட்டர்ல வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு நடுவில் ஒரு பவுல்ல இந்த ப்ரிப்பேர் பண்ணுற அந்த சாஸை நம்ம வச்சிருவோம். அண்ட் டூத் பிக்ல எந்த ஃப்ரூட் வேணுமோ அதை வந்து டிப் பண்ணிட்டு இதில் டிப் பண்ணி சாப்பிடலாம். சப்போஸ் அந்த சாஸ் திக்கன் ஆச்சுன்னா திருப்பி கொஞ்சம் ஹீட் பண்ணால் லைட்டன் ஆகிடும். ஓகே ஓகே ஓகே. ஸோ சாக்லேட் வந்து நம்ம வி நோ, பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், டைரெக்டாக நம்ம ஹீட் பண்ண போகிறதில்ல, டபுள் பாயிலிங் பண்ண போகிறோம். ஓகே, ஏன்னா எப்பவுமே வந்து டக்குன்னு இது வந்து அடி பிடிச்சிரும். ஆமாம், அப்புறம் அந்த சாரிங் இது ஆயிடும் டக்குன்னு. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து ஒரு சாக்லேட் சாஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அண்ட் நீங்கள் வந்து இந்த சாக்லேட் சாஸ் இதுக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது உங்களுக்கு தெரியலன்னா கவனமாக பாருங்கள். ஏன்னா நிறைய டிஷ்ஷஸ் நம்ம செய்யும்போது ரெடிமேடாக சாக்லேட் சாஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது கடைகள்லையும் கிடைக்குது. இருந்தாலும் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் வந்து ஹைஜீனிக்காக இருக்கும். அண்ட் ஐ திங்க் எதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக வெளியே கொடுத்து வாங்குறதுக்கு நம்மளே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆமாம், அந்த குவான்டிட்டியும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அண்ட் எங்கே மெனுவர் பண்ணிக்கலாமோ அங்கே பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து ஃபைனாக கொஞ்சம் ரஃபாக சாப் பண்ணிக்கலாம் சாக்லேட். ஓகே, ஸோ ஈஸி மெல்ட் உங்களுக்கு சீக்கிரம் ஆகிடும், அதுக்கு தான். ஓகே ஓகே. ஏற்கனவே நம்ம வந்து ஒரு சாஸ் பேனில் வந்து தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஆமாம், நல்லா இந்த ஸ்பிட் ஆகிற மாதிரி ஒரு பவுல் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சாக்லேட் நிற்க வேண்டாம். ஆமாம், ஸோ அந்த வாட்டர் பாயில் ஆச்சு அந்த ஸ்டீம் வந்து இதை உங்களுக்கு மெல்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ இது மெல்ட் ஆகிற இந்த சாக்லேட் நம்ம தண்ணியே சேர்க்க போகிறது இல்லையா? இல்லை, இந்த வாட்டர் கண்டென்ட் வந்து மில்க்கும் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஏன்னா டபுள் பாயிலிங்கில் மட்டும்தான் நம்மளால இந்த மாதிரி வெறும் சாக்லேட்டை மெல்ட் பண்ண முடியும் இல்லையா? நம்ம வந்து டைரெக்டாக ஹீட் பண்ணும்போது அதை தண்ணியோ ஏதாவது ஒன்று நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஆமாம், இதுவே நம்ம இப்படி பண்ணி இது நிறைய வெர்ஷன்ஸ் ட்ரஃபிள்ஸ்லாம் பண்ணலாம் சாக்லேட். அப்போ நீங்கள் இதெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 1/2 கப் இல்லையா? 1/2 கப் இந்த மாதிரி ஒரு கப்பில்
மெல்ட் ஆயிடுச்சு பாருங்க, நல்லா உடனே மெல்ட் ஆயிடும். ஆமா. ஸோ அந்த கீழே தண்ணி கொதிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த ஹீட் அந்த ஸ்டீம் வந்து இதுல படுது இல்லையா? ஆமா. ஸோ சீக்கிரமாவே வந்து அது அப்படியே மெல்ட் ஆகுது. ஸோ சாக்லேட், டார்க் சாக்லேட், அதோட நம்ம வந்து 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்ப்போம் இல்லையா? இப்போ அது ரெண்டுமே வந்து அழகா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸ்மூத் க்ரீம் கன்சிஸ்டன்சி வருது பாருங்க. கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணலாம். ஓகே, அதுல பாதி ஆட் பண்ணலாம். ஓகே. சாக்லேட், you feel the heaviness when அது வரைக்கும் நம்ம அது பண்ணிட்டே இருக்கோம். ஆமா, அப்போ அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி இருக்கும். ஓகே ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா சாக்லேட், கண்டென்ஸ்டு மில்க் அண்ட் கொஞ்சம் பால் இல்லையா? ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. இப்போ நீங்க வந்து அதை மிக்ஸ் பண்ண அப்படியே கொஞ்சம் அது திக்காகி ஒரு மாதிரி ஒரு சாக்லேட் க்ரீமியா வரும். ஆமா. ஸோ அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த கொஞ்சம் வெனிலா எசன்ஸ். ஓகே. I'll add over a half teaspoon. Any flavoring you can do. Okay. And nuts. So until நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ற வரைக்கும் டபுள் பாயிலிங்லேயே இருக்கட்டும். ஏன்னா திருப்பி பிளாட்டர் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நம்ம என்னென்ன பழங்கள் எடுத்திருக்கோம்? நான் வந்து பழம் பார்த்தீங்கன்னா பனானா, இது சர்வ் பண்ணிச்சா கட் பண்ணிக்கலாம், ஏன்னா இட் வில் பிகம் டார்க் இல்லையா? ஸ்ட்ராபெரிஸ், கிரேப்ஸ், பப்பாயா, பைனாப்பிள், இது வந்து இந்த ஃப்ரூட் ப்ளம் கேக் சொல்லுவாங்க இல்லையா, அது, குக்கீஸ். ஓகே. குக்கீஸ் வந்து அப்படியே நம்ம வந்து எடுத்து டிப் பண்ணி சாப்பிடலாம். அண்ட் கேக், ப்ளம் கேக் கூட சின்ன சின்ன பீசஸ் அவங்க கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி இருக்கும்போது ஐ திங்க் அந்த டூத் பிக் இருக்கு இல்லையா, அதில் பிக் பண்ணிட்டு அழகாக டிப் பண்ணி சாப்பிடலாம். ஸோ பாருங்க, இந்த மாதிரி ஒரு பிளாட்டர், இதில் வந்து எல்லா வகையான பழங்களும் தனித்தனியாக அப்படியே ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி. ஸ்ட்ராபெரிஸ், கிரேப்ஸ், அதுக்கப்புறம் கிரேப்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கொட்டை இல்லாத கிரேப்ஸ் தான் நல்லாயிருக்கும். ஸோ பச்சை திராட்சை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பப்பாளி பழம், பைனாப்பிள், ஸோ ஆப்பிள் கூட வைக்கலாம். ஓகே. அண்ட் குக்கீஸ் அண்ட் ப்ளம் கேக் இருக்கு. Now I'll add the sauce. ஓகே. ஸோ சென்டரில் இருக்கிற அந்த பவுலில் சாஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண சாக்லேட் சாஸ், இதுதான் வந்து டிப்பிங்கானது. ஸோ பாருங்கள், அழகாக சர்வ் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ சென்டரில் இருக்கிற பவுலில் வந்து அந்த சாக்லேட் சாஸ் டிப்பிங்காக. அண்ட் எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குது. ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லை, அவங்க வந்து சொன்ன மாதிரி ப்ளம் கேக் அண்ட் பிஸ்கெட்ஸ், அந்த குக்கீஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் டூத் பிக்கும் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணலாம். ஓகே, வித் ஸ்ட்ராபெரி ட்ரை பண்ணலாம். ஸ்ட்ராபெரியோட கலரே ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நல்லா வார்மாக இருக்கும். சூப்பராக இருக்கு. கேக் கூட நல்லா இருக்கும். ஓகே. ஸோ கேக் ட்ரை பண்ணலாமா? ஆல்ரெடி இது ப்ளம் கேக். இன்னும் என்ன? எஸ். ரொம்பவே டேஸ்டியா இருக்கு. ஐ திங்க் டேஸ்டியா இருக்கு அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அவங்களே பார்த்துருப்பாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம். அண்ட் இதில் நீங்கள் சேர்த்த அந்த நட்ஸ் இருக்கு இல்லையா, இட் கிவ்ஸ் ஒரு, ஏன்னா வெறும்னே வந்து சாஸியா இல்லாம ஸோ பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். அந்த நட்ஸ் நல்லா சாப் பண்ணி சேர்த்துருக்கோம். அண்ட் டிப் பண்ணி சாப்பிடும்போது நல்லா இருக்கு. மேலே அப்படியே அழகா கோட்டா ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் வந்து வெறும்னே பிஸ்கெட் சாப்பிட்றது, பிஸ்கெட்டை கூட அழகாக அந்த மாதிரி டிப் பண்ணி சாப்பிடலாம். அண்ட் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும், இந்த சாக்லேட்டோட டேஸ்ட், அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க எல்லாருமே திங்க் சிம்பிளி தே வில் லவ் இட் இல்லையா? ஆமாம். அண்ட் வந்து இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க வராங்க வீட்டில், நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைங்க வராங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சிட்டோம்னா ஐ திங்க் அவங்கள நிஜமாவே அட்ராக்ட் பண்ணும். ஆமாம், இது ஜங்க் ஃபுட் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் விட்டு இது சாக்லேட் இஸ் ஆல்சோ குட், இட்ஸ் அன் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இந்த காம்பினேஷனாக சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆமாம் ஆமாம். அவங்களுக்கு சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த சிப்ஸ், இந்த காரம், இந்த மாதிரிலாம் கொடுக்கறத விட ஐ திங்க் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கும் பிடிக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈக்குவலி அது வந்து
ஹெல்தி கூட. ட்ரூ. ஆமா, அவங்க அந்த ஏஜுக்கு இட்ஸ் டைஜஸ்டபிள். நம்ம grown up இட்ஸ் டிஃபரெண்ட் ஸ்டோரி. ஸோ they will love it. இன்னும் கொஞ்சம் 4 ஃப்ரூட் உள்ள போகும். எஸ், குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்க கூட சாப்பிடலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல முக்கியமான விஷயம் வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து அழகா அரேஞ்ச் பண்ணணும். கண்ணுக்கு ப்ளீசிங்கா. ஆமா, கட் பண்ண வேண்டிய ஃப்ரூட்ஸை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அண்ட் ஃபைனல் ஏன்னா கொஞ்சம் ஆறும் போது இந்த சாக்லேட் வந்து கெட்டியாகும் இருக்கும். ஸோ அப்போ திரும்ப நீங்க கொஞ்சம் வந்து அதை லூஸ் பண்ணணும், கொஞ்சம் ஹீட் பண்ணணும். ஹீட் பண்றது கூட டபுள் பாயில் பண்ணணும் இல்லையா? இல்லாட்டி மைக்ரோவேவ் அதுல பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ஜஸ்ட் கொஞ்சம் 1 or 2 minutes இல்லையா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம், ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்டியான ஒரு ஸ்நாக். ஓகே, ஒரு ஈவினிங்க்கோ இல்லை வந்து ஒரு பார்ட்டிலேயோ வந்து வைக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச், நன்றி. இன்னைக்கு நம்ம பார்த்த ஃப்ரூட் டிப். ஃப்ரூட்டே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி ஒரு டிப்பாக நம்ம வந்து சர்வ் பண்ணும்போது ஐ திங்க் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்பவே டெம்டிங்காகவும் இருக்கும். ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப